சக்தி எங்கடா? உள்ளடா மாஸ்டர். டீ சாப்பிட்டே நீ? இல்ல மாஸ்டர். கூல் ட்ரிங்க் சாப்பிடுறா ஏன் செலவுல? டேய் டேய் போல்ட் சக்தி எங்கடா? பின்னாடி இருக்க மாஸ்டர். பேக் ஹெட்லியா? சக்தி சக்தி ஏய் சக்தி. என்னடா? டேய் இத பாத்தியாடா? உனக்கு லோன் கிடைச்சிருச்சுடா. பேங்க்ல இருந்து வந்திருக்க அப்ரூவல் ஆர்டர்டா இது. ஹேய் என்னடா சொல்ற? டேய் புரியலையாடா? இனிமே நீ சொந்தமா தொழில் ஆரம்பிக்கலாம்டா. டேய் மாதவா. டேய் தேங்க்ஸ்டா. அன்னைக்கு பஸ் மிஸ் பண்ணும்போது என் லைஃபே போயிடுச்சுன்னு தான்டா இங்க வந்தேன். ஆனா நீ வேலை கொடுத்து தங்கறதுக்கு இடம் கொடுத்து சாப்பாடும் போட்டடா. இப்போ பிசினஸ்க்கு லோன் வேற வாங்கி போடா போடா. என்ன சென்டிமெண்டா? இனிமே லைஃப்ல எப்படி முன்னேறது அத பத்தி யோசிடா போ. டேய் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. ஏய் சக்தி டேய் ஃபோன் எங்க அவசரம் ஓடுற? ஃபோன் பண்ணிட்டு வரேன்டா. டேய் என்ன மாஸ்டர்? என்னது என்ன? ஒரு சின்ன விஷயம்னா கூட அந்த அக்காட்ட சொல்லணும் அண்ணாத்த ஓடுது. அதுக்கு என்னடா இப்போ? அந்த அக்கா என்னடானா மாமான்னு யாரு கூடயே சுத்திட்டு இருக்கு. டேய் யார் கூட சுத்தனா உனக்கு என்னடா? பெரியவங்க மேட்டரை தலையிடக்கூடாதுன்னு உன்ட்ட எத்தனை வாட்டிடா சொல்றது? மவனை இன்னொரு வாட்டி இதை பத்தி நீ பேசுனேன் உன்னை பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. போய் இந்த ஃபேன் மோட்டர் கவனிடா. என்ன குரல் கொடுக்குற? ஒன்றும் இல்லை மாஸ்டர். பிச்சிருவேன் பிச்சு. ஜனநாயக நாட்டில் பேசக்கூட உரிமை இல்லை. என்ன அது சவுண்டு? ஆயில் போட்ட மாஸ்டர். அதான் நான் பார்த்தேன். ஹலோ நாங்க இவ்வளவு நேரமா கியூல வெயிட் பண்ணிருக்கோம். போமா போய் சார் ஒரு கால் சார் ப்ளீஸ். ரொம்ப அர்ஜென்ட் சார் ப்ளீஸ். ப்ளீஸ் கியூல வாங்க சார் ப்ளீஸ். தம்பி நான் நின்னுட்டு இருக்கேன், பின்னால போய் நில்லுங்க. சார் நான் அங்க இருந்தேன் சார். நான் உங்களுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கேன், போங்க. போங்கயா சார் 2 நிமிஷம் சார் 2 நிமிஷம். ஒன்றும் தேவையில்ல, நான் நேரில் போய் சொல்லிட்டு வந்துடுவோம். போயா சும்மா இதே ஒரு பிரச்சனையா போயிடுச்சு. என்னடா மாஸ்டர் உன்னை திட்டிட்டு இருந்தாரு? ஒன்றும் இல்லைண்ணே. டேய் மூஞ்ச பார்த்தால தெரியுது, சொல்டா. அந்த அக்கா என்னடானா மாமான்னு யாரு கூடயே சுத்திட்டு இருக்கு. நானே என் கண்ணால பார்த்தேன். டேய் இதெல்லாம் சக்திட்ட சொன்னா அவன் நம்ப மாட்டான்டா. விடுறா. அதுக்குன்னு சத்தியனை லவ் பண்ற பொண்ணு யாரு கூட சுத்தி இருந்தா பார்த்து சும்மா இருக்க முடியுமா? டேய் சில பொண்ணுங்களே அப்படிதான்டா. தேவைன்னா யூஸ் பண்ணிக்குவாள்கள், இல்லைன்னா கழட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க. இது அந்த சக்திட்ட சொன்னா அவன் நம்பவா போறான்? விடுறா, புலம்பாத. போய் வேலையை பாரு. யார் எப்படி போனா எனக்கு என்ன வந்துச்சு? என்னடா சொன்ன? என்னடா அவன் மேல கேவிக்கிற? என்னடா சின்ன பையன் மேல கேவிக்கிற? டேய் அவன் என்ன சொல்றான் நீ கேட்டுட்டு இருக்க? ஆமாண்டா, நீ லவ் பண்ண பொண்ணு வேற ஒருத்தனோட சுத்திட்டு இருந்தா அத அவன் கண்ணால பார்த்தான். அவன் கேட்க மாட்டானா? ஏய் என்னடா பார்த்த? என்னடா பார்த்த? என்னடா அவன மிரட்டற? விடுடா. ஏன்டா அவன மிரட்டற? சரியில்லை. அங்க கத்திட்டு இருக்காத. தைரியம் இருந்தா அங்க போய் கேளு. போறடா. அந்த பொண்ணு கிட்ட போய் கேளு. அவன் சொன்னா நம்ப மாட்டேல. டேய் போய் கேட்டு வந்து அப்புறம் வச்சுக்கறேன்டா. டேய் போய் அவரே போய் பாத்து வரேன்டா. ப்ளீஸ் நாம வேலை செய்யணும். மாஸ்டர் வெளிய போயிட்டு இருக்காரு. இப்படி கத்திட்டு இருக்கீங்க. இது செட்டல வேலை இல்லனே. உங்களுக்கு தெரியாதுனே. அவன் நல்ல கதைன்னு சொன்னேன். அவன் ஏமாந்தற கூடாது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அரவிந்த் ஒரு போன் பண்ணிருந்தா வண்டியை ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சிருப்பேன்ல. சர்ப்ரைஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக தான். ஜோ எங்க? அங்கதான் இருக்கா. ஆஹா. ஜோ சொன்ன வேண்டாம். சாரி நோ சாரி. விட மாட்டேன். பார்க்கலாம். எங்க இவனை 2 நாளா காணோம்? தெரியல. என்னடா டெபாசிட் பண்ண எம்எல்ஏ மாதிரி சோலோவா கிடக்குற? 2 நாளா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். மூஞ்சியை வேற ஆஃப் பண்ணி வச்சிருக்கிற. பசங்க தான் எல்லாம் சொன்னாங்களே. ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. ஒண்ணு இல்லைன்னா வந்து வேலையை பாரு வா. மனசு சரியில்லடா. மனசு சரியில்லை. சின்ன பசங்க சொன்னதெல்லாம் ஏன்டா இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற? நான் கூட தான் அங்க இருந்தேன். உங்ககிட்ட வந்து ஏதாவது சொன்னா? டேய் உங்ககிட்ட மறைக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாதுடா.
ஆனா அதே சமயத்துல அவங்க யாரு என்னன்னு தெரிஞ்சுக்காம நாமளா கற்பனை வளர விடுறதும் அவ்வளவு நல்லது இல்லடா. அவளுக்கு சப்போர்ட் பண்றியா? இதாண்டா உன்னோட அவசர புத்தி. போடா. அது இல்லடா சக்தி. சரி, நீ பார்த்தது வேற. ஆனா இப்ப நான் என் கண்ணால பார்த்தேன்ல. விடுறா, இதுக்கு தான் நான் பேச மாட்டேன்னு. டேய், முட்டாள்தனமா பேசாதடா. இந்த காதல்ல சந்தேகப்படுறது சண்டை போடுறதெல்லாம் சகஜம்டா. இப்ப என்ன உனக்கு? நேரா போ, அந்த பொண்ணுகிட்டே கேளு, உன் டவுட்டை கிளியர் பண்ணிக்கோ, நீ கிளியர் ஆயிடுவடா. போடா. டேய் போடா, அந்த பொண்ணை போய் பார்த்து பேசு, எல்லாம் சரியா போயிடும். பேசுங்கடா டேய், பேசினாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும்டா. எஸ் மேம். சக்தி வரலையா இன்னைக்கு? 2 நாள் ஆஃபீஸ்க்கு வரல மேடம். வீட்டுக்கு ஃபோன் பண்ணா ரிங் போயிட்டே இருக்கு. ஏய், எங்கடி போற? ஹாஸ்பிட்டலுக்கு அம்மா பார்க்கறதுக்கு. ஏதாவது அவசரமா? நத்திங் டு வரி. நீயே ஆரம்பிப்பேன்னு நினைச்சா சைலண்டா இருக்க. எனக்கு ஜோவை பிடிச்சிருக்கு, ஜோக்கு என்ன பிடிச்சிருக்கு. அப்புறம் என்னக்கா, நல்ல நாளா பார்த்து பத்திரிக்கை அடிச்சிட வேண்டியதானே? என்னக்கா நான் பேசிட்டே இருக்கேன், நீ ஒண்ணுமே சொல்லாம இருக்க. முதல்ல சாப்பிடவா, அப்புறம் பேசலாம். நீ வந்து சாப்பிடு. இல்லக்கா, நான் வேணா மாமாட்ட பேசுவா. ஓ, இப்ப புரியுதுக்கா. கல்யாணத்துக்கு அப்புறம் ஜோ உன்னை விட்டு போயிடுவாளோன்னு தானே நீ பயப்படுற? எனக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்காக்கா? நான் இங்கேயே உன் கூட தானக்கா இருக்க போறேன். என்னக்கா, நான் இவ்வளவு பேசியும் நீ ஒண்ணுமே பேசல. நான் என்ன சொல்றது, நீ ஜோ கிட்ட பேசு. மா, இங்க வா. மாமா என்ன சொன்னாரு? எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் தானே சொன்னாரு? ஆமா. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்றது? இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படிமா? அவரும் ஏதாவது நினைச்சு முடிவு பண்ணிக்கிட்டா அதுக்கு நானா பொறுப்பு? அவன் உன் மேல உயிரே வச்சிட்டு இருக்கா. எனக்கும் தான் மாமனா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக அதை லவ்னு எடுத்துக்க முடியாது. அது வேற இது வேற. எனக்கு தெரியாது. நீ ஆச்சு அவனாச்சு, நீங்களே பேசி முடிவு பண்ணிக்கங்க. அவர்கிட்ட நான் எப்படி இத பத்தி பேசுறது? ப்ளீஸ்மா, நீயே சொல்ல. இது வரைக்கும் என்கிட்ட அவன் எதுவுமே கேட்டதில்லை. முறையா அவன் கேக்குறத இல்லைன்னு சொல்ற தைரியமும் மனசும் எனக்கு இல்ல. ஜோ, ஒரு கீழே வந்துட்டாருமா. ப்ளீஸ்மா பேசு. ஜோ, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். மா ப்ளீஸ்மா. ஜோ, ஜோ, யார் நீங்க? ஜோ, ஹலோ, யார் நீங்க? ஜோ. சக்தி, நீ ஏ ஆச்சரியமா இருக்குல்ல? என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா உனக்கு? என் ஃபீலிங்ஸோட விளையாடிட்டு இருக்கேன். சக்தி ஏன் இப்படி? ப்ளீஸ் ஜோ, நான் பேசணும். நான் ஒரு மெக்கானிக்னு தெரிஞ்சுதானே லவ் பண்ண. நான் உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருந்தேனோ அது இன்னி வரைக்கும் மாறல. இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி எல்லாம் பேசுற? இருக்கலாம், ஆனா எனக்குள்ள இருக்கிற பயம், எனக்கு பயமா இருக்கு ஜோ. என்னை விட்டு விலகி போறியோன்னு பயமா இருக்கு ஜோ. அன்னைக்கு நடந்த தப்புக்கு அன்னைக்கே மன்னிப்பு கேட்டல. ஆனா அப்போல இருந்து நம்ம 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனையாவே இருக்கு ஜோ.
என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு. எனக்கு தெரியும் நீயும் என்ன லவ் பண்றேன்னு. ஆனா நம்ம 2 பேருக்கு நடுவுல ஏதோ ஒண்ணு பிரச்சனையாவே இருந்துகிட்டு இருக்கு. அது இந்த வீடா இல்ல இவங்கலாமா? நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல சக்தி, புரியாம பேசாத. ஜோ, உன்னை நல்லா வச்சு காப்பாத்துவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதே நம்பிக்கை உனக்கும் இருக்கணும். அப்படி இருந்தா என் கூட வா. இல்ல இவங்க தான் முக்கியம் நினைச்சீன்னா நீ இங்கே இருக்கலாம். ஏய்